Hello students, இன்னைக்கு நம்ம 11th standard chapter 7ல exercise 7.2 அதுல exercise 7.2ல 18th question பார்க்க போறோம். Clear? Already 17th question பார்த்துக்கோம். இப்போ 18 நம்பர் பார்க்கலாம். Question பாருங்க. If lambda equal to -2, determine the value of 0, 2 lambda, lambda square, 0, 3 lambda square plus 1, -1, 6 lambda minus 1, 0 ன்னு கொடுத்துருக்காங்க. முதல்ல கொஸ்டினை கிளியரா எழுதிப்போமா. என்ன கொடுத்துருக்காங்க? லெட் a equal to நம்ம எடுத்து எழுதிக்கலாம். ஓகேவா? 0, 2 lambda, 1 lambda square, 0, 3 lambda square plus 1, -1, 6 lambda minus 1, 0. ஆனா அவங்க கொடுத்துருக்க வேல்யூ என்ன? lambda given lambda equal to -2. அதை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஓகேவா? இந்த டேட்டமென்ட்ல சப்ஸ்டியூட் பண்ணிப்போம். சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு என்னவா இருக்கும்? 0, 2 into -2, 1. இது சிம்பிளா முடிஞ்சிச்சு. அதே மாதிரி -2 the whole square 0. இங்கே நீங்க சப்ஸ்டியூட் பண்ணுங்க. -2 the whole square plus 1. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல பார்த்துப்போம். -1, 6 into -2, -1, 0. கிளியர்? இப்ப பாருங்க. 0, 2 into 2, 4, plus into -4 ஆயிடும். -4, plus into minus ஆயிடும். 1. இது 4 ஆயிடும். ஏன்னா மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிடும். அப்ப நம்மளுக்கு என்ன வேல்யூ வருது? 4, 0, 3 இன்ட்டு இது பாருங்க. இது சிம்பிளிஃபை பண்ணுவோம். 3 இன்ட்டு -4 வந்து பிளஸ் 4 ஆயிடுமா? பிளஸ் 1. அப்போ 12 பிளஸ் 1 அப்போ 13. கிளியர்? அப்போ இந்த 13 வேல்யூ இங்க -1 இது 12 ஆகும். 12 -12ஓட -1 ஆட் பண்ணும்போது -13 ஆயிடும். இது 0 ஆயிடும். இதை நம்ம பார்க்கும் போதே நம்மளுக்கு இது -a தெரியுது பாருங்க. ஓகேவா? இங்க வந்து இங்க பிளஸ் இருக்கு, இங்க மைனஸ் இருக்கு, இங்க -1க்கு -13க்கு, இங்க 1 13க்கு அந்த வேலையும் போடலாம். அதோட சிம்பிள் வே எக்ஸ்பேண்டிங் பண்ணிடலாம். ஓகேவா? எக்ஸ்பேண்டிங் பண்ணும்போது என்ன ஆகும்? எக்ஸ்பேண்டிங் along R3 சாரி R1 பண்ணும்போது 0 வேல்யூ இருக்கு. அப்போ அதை விட்டுடலாம் நம்ம. ஓகே, நம்மளுக்கு 0 வேல்யூ விட்டுடலாம். R1 பார்க்கும்போது நம்மளுக்கு இதை மட்டும் பார்ப்போம். இங்க 0க்குனால ஃபர்ஸ்ட் வேல்யூ எக்ஸ்பேண்டிங் விட்டு, இது ஆல்ரெடி செகண்ட் டேர்ம் மைனஸ், நம்ம ஏற்கனவே -4க்குனால +4 ஆயிடும். எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது என்ன ஆகும்? ஆல்ரெடி சொல்லிக்கல நான் 4, 13, -1, 0. கிளியர்? +1 இது என்ன பண்ணும் போது 4, 0, -1, -13. கிளியர்? இப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம்? 4 இத பண்ணும்போது என்ன ஆகும்? 0, -13 +13 ஆயிடும். +1, 4 13 சார் -52 ஆயிடும். +0 ஆயிடும். இப்ப இங்க பாருங்க. இது வந்து 4 into 13. 0 பிளஸ் பண்ணும்போது 13 +13. இங்க வந்து -52 இருக்கும். கிளியர்மா? இப்ப பாருங்க. 432 சார் 52 +52 இருக்கும். அதே மாதிரி இங்க பிளஸ் இன்டு மைனஸ் -52. அப்போ கேன்சல் பண்ணிடலாம். 52ல இருந்து 52 பிளஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடுச்சுன்னா 0. கிளியர்மா? அப்போ ஃபைனல் வேல்யூ என்ன கேட்டிருக்காங்க? அவங்க லாம்டா வேல்யூ கொடுத்துருக்காங்க. அதை டெட்டர்மென்ட்ல சப்ஸ்டியூட் பண்ணி என்ன வேல்யூன்னு கேட்டிருக்காங்க. டெட்டர்மென்ட் பண்ணும்போது அது என்னவாகுது? டெட்டர்மென்ட் ஏ வந்து என்னவாகுது? டெட்டர்மென்ட் வேல்யூ ஏவை பண்ணும்போது அது என்னவாகுது? நம்மளுக்கு எக்ஸ்பேண்டிங் ஃபார்மேட்ல போட்டா ஈஸியா சிம்பிளா முடிஞ்சது. ஏன்னா ஒரு டேர்ம் 0 வந்தா ரெண்டே டேர்ம் தான் ஈஸியா பண்ணிடலாம். அதான் ஃபார்முலா மட்டும் நம்ம கிளியரா இங்க பாருமா. இங்க பிளஸ், இங்க மைனஸ், இங்க பிளஸ். அந்த எக்ஸ்பேண்டிங் பண்ணும்போது ஆல்ரெடி மைனஸ், இங்க மைனஸ் பிளஸ் ஆயிடும். ஓகேவா? அந்த பிளஸ் மைனஸ் கிளியரா போட்டோம்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்து வெரி சிம்பிளா இருக்கும். கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ்? ஆன்சர் ஃபைனல் 0ன்னு வருது. ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.